ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. பேசாம இங்க உட்காரு. இதுலதான் உன் நன்மை அடங்கியிருக்கு. ராமண்ணா, சித்தார்த், ரோஹிணி, ராமண்ணா, எங்க போயிட்டீங்க? ராஜமணியை காணுங்கிற விஷயம் ராஜகுமாரிக்கு தெரிஞ்சு போச்சு. நாமளும் அவங்க பார்வையில படாம இருக்கும். அதனால அவங்க அந்த விலை மதிப்பில்லாத பொருள் கிட்ட கண்டிப்பா போவாங்க. அந்த பொருளை அடையறதுக்கு இது நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான வாய்ப்பு. வாயமுடு. எல்லாரும் எங்க போனாங்க? எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாரும் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்களை பிடிச்சிருவேன். என்ன என் மாளிகைக்குள்ளதானே எல்லாரும் இருக்கீங்க. அதுவும் இல்லாம இங்க வரும்போது உங்க விருப்பத்தோட தான் நீங்க வருவீங்க. ஆனா என் விருப்பம் இல்லாம நீங்க யாரும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கறதா நினைக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என் விலை மதிப்பில்லாத பொருளுக்கு முன்னாடி அந்த நாகமணி ஒண்ணுமே இல்ல. ராமண்ணா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா பாத்துட்டு இருக்க? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, பிரேம் விஷயத்துல கூட நீ முழுக்க முழுக்க இதே மாதிரி தான் நடந்துகிட்ட, அப்படிதானே? ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸோட ஸ்டாம்ப்ஸ் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் மேல விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலும் எங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏய் ராஜ்வீர், என்னோட கழுத்தை பிடிக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல பிரேம். உன்கிட்ட வெறும் 11 நிமிஷம் 45 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் ஓட முடியுமோ ஓடு. உன்னோட இந்த தப்பான அபிப்பிராயத்தை நான் மாத்தி காட்டியே தீர்வேன். உங்க யாரையுமே நான் எந்த சூழ்நிலையிலும் ஜெயிக்க விட மாட்டேன் சீமா. சொல்லு ரவினி. அக்கா, நாங்க மாயாவோட நாகமணியை எடுத்துட்டோம். எங்களுக்கு துணையா இருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாயி. ரோகிணி, அந்த அந்த நாகமணி இப்போ உங்ககிட்ட பத்திரமா இருக்குல்ல? அக்கா, சீக்கிரமாவே ராஜகுமாரியோட விலை மதிப்பில்லாத அந்த பொருளையும் நாங்க எடுத்துடுவோம். நாங்க இங்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நீங்க அந்த கடவுளை வேண்டிக்கோங்க. அப்புறம் அக்கா, அங்க நிலைமை எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ரோகிணி, இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ராஜ்வீரோட விளையாட்டு கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவுக்கு வந்துடும். எந்த மாதிரி அவன் பிரேம ஓட விட்டானோ, இன்னைக்கு அவனோட தலையெழுத்தை காப்பாத்திக்க அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் ரோகிணி. ஆனா அவனுக்கு இந்த விஷயம் தெரியாத. அவன் லட்சியத்தை முழுசா அடையறதுக்குள்ள நாம் அவனை ஜெயிச்சிருவோன்னு. நான் அக்கா கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜரோட நிலைமை அங்க சரியில்லை, அவரு சீக்கிரமா தோத்துடுவாருன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சித்தார்த். இனிமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ராஜகுமாரியை ஃபாலோ பண்ணி ஆகணும். நீ இப்போ ஒரு வேலை பண்ணணும். இவரை இந்த இடத்தை விட்டு அசையாம பாத்துக்கோ. நீ இங்கே இரு. சரிங்க சார். வாங்க சித்தார்த். ராமண்ணா, நீங்க எங்க போனீங்க? எல்லாரும்
எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். ராமண்ணா, அவ்வளவு சீக்கிரத்துல என்னை ஏமாத்த முடியுமா? ராமண்ணா, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள பாக்குறதுக்குள்ள நாம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். எங்க ஒளிஞ்சுக்கலாம்? நீங்க எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாம் பண்ண தப்பு எது தெரியுமா? நீங்க யாருமே அந்த வாய்ப்பை ஏத்துக்கல. இப்ப உங்க மரணத்துக்கு நீங்களே காரணமாயிட்டீங்க. அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. எனக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த நம்பிக்கை துரோகி வக்கீல நான் எங்க தேடுறது? இவன் அந்த வக்கீலோட ஜூனியர் ஆச்சு. இந்த பிசினஸ் அப்புறம் ப்ராப்பர்ட்டியோட எல்லா பேப்பர்ஸும் எது ராஜ் பகதூர் ராஜ்வீர் சிங் பேர்ல இருந்துச்சோ அது எல்லாம் இப்ப நிர்மலா தேவி அவங்க பேருக்கு மாறிடுச்சு. இத பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி நடக்க கூடாது. அப்பா இந்தாங்க ஸ்வீட். இனிப்பே இல்லையடா? இல்லையா? அதான் எல்லா இனிப்பும் இந்த ஸ்வீட்ல இருக்கேடா. எந்த விழா காலம் இன்னும் தித்திக்கட்டும். இந்த பிசினஸ் அப்புறம் ப்ராப்பர்ட்டியோட எல்லா பேப்பர்ஸும் எது ராஜ் பகதூர் ராஜ்வீர் சிங் பேர்ல இருந்துச்சோ அது எல்லாம் இப்ப நிர்மலா தேவி அவங்க பேருக்கு மாறிடுச்சு. தோத்து போனதுக்கு அப்புறம் எப்படி உணர்றீங்க ராய் பகதூர் ராஜ்வீர்? இல்ல சீமா, நான் இன்னும் தோக்கல. நான் ஒத்துக்கிற இப்ப அந்த நாகமணி என்கிட்ட இல்லன்னு. ஆனா அது ராஜகுமாரி கிட்ட பத்திரமா இருக்கு. நான் அதை திரும்பி கொண்டு வந்து உங்க எல்லாருக்கும் காட்டுறேன் நான் எவ்வளவு மோசமானவன். அநேகமா வெற்றியோட பிரம்ம உன்னை பைத்தியமாக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல ராஜ்வீர், பிரம்ம எனக்கு இல்ல, பிரம்ம உனக்குதான்.
இப்ப கூட நீ அந்த நாகமணியை அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன். இல்ல, உண்மை இதுதான். இனிமே மாயாவோட நாகமணி உன்கிட்ட எப்பவுமே வந்து சேராத. ஏன்னா அந்த நாகமணி இப்போ ரோஹிணி கிட்ட இருக்க. அப்புறம் அந்த நாகமணிய ரோகிணி தனியா இல்ல, சித்தார்த்தோட சேர்ந்துதான் கைப்பற்றி இருக்கா ராஜ்வீர். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ ராஜ்வீர். இப்போ நான் சித்தார்த்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருமே இப்போ ராஜகுமாரியோட விலை மதிப்பற்ற பொருளை தான் தேடிட்டு இருக்காங்க. அது நாகமணியை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்ல? நீ பொய் சொல்ற சீமா, அப்படி நடக்கவே முடியாது. ராஜகுமாரி கிட்ட இருந்த நாகமணியை தேடுறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியம். இந்த சித்தார்த் நடுவுல எங்க இருந்து வந்தா? நீ மறந்துட்டியா என்ன? உங்க சித்தார்த் என்னோட அடிமை, அதாவது ஆரியன். அப்புறம் ஆரியன்ல இருந்து சித்தார்த்தாக நான் விருப்பப்படுற வரைக்கும் மாறவே முடியாது. தெரியும், எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் நாங்க உன்னோட கையாலேயே ஆரியாவை சித்தார்த்தா மாத்தணும் ராஜ்வீர். உன்னால இந்த விஷயத்த உணர கூட முடியல. என்ன உளறிட்டு இருக்க? ஆமா ராஜ்வீர், சித்தார்த்த நீ உன் கையால தான் சரி பண்ண. ஞாபகம் வரலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஞாபகப்படுத்துறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னைக்கு மாயாவோட நாகமணியை தப்பா பயன்படுத்தி உலகத்தோட கண்ணுல மண்ணை தூங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தியோ, அன்னைக்கு உன்கிட்ட வைத்தியம் பாத்துக்கிறதுக்கு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. நோயாளி வீல் சேர்ல இருந்தாரு. அவரு கூட புர்கா போட்ட 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு உன்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டா, அவங்க அண்ணனை சரி பண்ணுங்கன்னு சொல்லி. பாபாஜி, இவரு என்னோட அண்ணன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இவர் சுயநினைவை இழந்துட்டாரு. நீங்க ஒரு தடவை இவரை செக் பண்ணுவீங்களா? அந்த புர்கா போட்ட பொண்ணு யார் தெரியுமா? மாயா. அப்புறம் நோயாளி சித்தார்த். அவரு உன்கிட்ட ஆரியாவா வீல் சேர்ல வந்திருக்கலாம். ஆனா அங்கிருந்து திரும்ப போதே எங்களோட சித்தார்த்தா வந்தாரு. நாம அந்த பொருளுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டோம்னு தோணுது. கதவு ஒரு பக்கமா பூட்டி இருக்கு. கண்டிப்பா அவங்க எந்த ரூமுக்குள்ளதான் வந்தாங்களா? ஆமா சித்தார்த், இந்த ரூமுக்குள்ள அவங்க வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க உள்ள வந்ததும் ஒரு சில செகண்டுக்குள்ள நாமளும் உள்ள வந்துட்டோம். ஜன்னல் மூடி இருக்கு, கதவும் மூடி இருக்கு. இப்போ இங்கிருந்து வெளியே போக அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை இங்கிருந்து வெளியே வந்திருந்தாங்கன்னா அவங்க நம்ம கண்ணில் பட்டிருப்பாங்கல்ல. நீங்க சொல்றது சரிதான் ரோகிணி. ஓகே, ஒருவேளை அவங்க இந்த கதவு வழியா வெளியே போகலன்னா எப்படி போயிருப்பாங்க? எனக்கும் அதான் புரியல சித்தார்த்.
நான் எங்க இருக்கன்ற விஷயத்த உங்களால எப்பவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மாய கண்ணாடி. அத வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் அவங்க உறவுகள் மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கவங்களால வெளியே நடக்கிற அத்தனை விஷயத்தையும் தெளிவா பார்க்க முடியும். ஒருவேளை இங்க ஏதாவது ரகசிய வழி இருக்குமா? மத்த ரூம்குள்ள போறதுக்கு கண்டிப்பா இங்க வேற ஏதோ ஒரு வழி இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி வாங்க சித்தார்த், நாம அவங்கள தேடி பார்க்கலாம். ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையோட மேல எந்திரிப்பா, ஆனா அவனுடைய கால் என்னைக்குமே பூமியில தான் இருக்கணும். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க கடவுளை விட ஒரு படி மேல போகணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி விழுவீங்கன்னா எப்பவுமே திரும்ப எந்திரிக்க முடியாத அளவுக்கு. நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்ட. நான் உன் வாழ்க்கையை பறிக்காம விட மாட்டேன். என்ன பண்றீங்க? அவங்கள விடுங்க. யாராவது போலீஸ கூப்பிடுங்க. என்ன யாராவது தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இதே கதிதான். என்ன விடு. இவரை பிடிங்க, பிடிங்க. ராஜ்வீர், இப்ப உங்க விளையாட்டு உண்மையிலேயே முடிஞ்சு போச்சு. தண்ணி குடு. தேங்க்யூ. சீமா, உன்னை கொண்டு வாங்கல, தண்ணி குடி. இவனை கூட்டிக்கிட்டு போங்க. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன எந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றீங்க? முதல்ல என்னோட குற்றம் என்னங்கறத சொல்லுங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பல பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்க. இதுதான் நாங்க உனக்கு எதிரா போட்ட கடைசி பிளான் ராஜ்வீர். அப்புறம் 48 மணி நேரத்துக்குள்ள நீ தோல்வி அடைஞ்சிட்ட. அப்புறம் நீ இங்க இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க ராஜ்வீர். சோ இவங்க எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க. அதனால நீ இப்போ தப்பிக்கிறது கஷ்டம் மட்டும் கிடையாது, முடியாத ஒரு காரியம். எப்பவுமே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மனுஷன் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கான தண்டனையை அவங்க அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்கன்னு. ஆனா இப்ப அப்படி இல்ல, இது கலியுகம். இப்ப மனுஷன் எந்த தப்பு செஞ்சாலும் சரி, அதுக்கான தண்டனையை அவன் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சாகணும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் இங்க பாரு ராஜ்வீர், நீ என்ன மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களையுமே அவமானப்படுத்தியிருக்க. இதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்ன நானே என்னைக்குமே மன்னிக்க முடியாது. ஒரு விஷயத்தை என்னைக்குமே நீ மறந்துடாத ராஜ்வீர். பொண்ணுங்கிறவ பலகீனமற்றவளும் இல்ல, தைரியமற்றவளும் இல்ல. ஒருவேளை அவ அமைதியா இருந்து அந்த தாய் சீதா மாதிரி இருந்தான்னா
அவளால அக்னி பரீட்சையை கடந்து போக முடியும்னா, ஒரு சிறந்த பெண்ணுக்கான உதாரணமா இருக்க முடியும்னா, அப்ப அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக பழி வாங்கறதுக்கு திரௌபதியா மாறி மகாபாரதத்தை கூட எழுத முடியும். ஒருவேளை சரஸ்வதியா மாறி இந்த உலகத்துல எல்லாருக்கும் அறிவை கொடுக்க முடியும்னா, அப்ப அந்த தாய் துர்காவோட ரூபத்தை எடுத்து உன்ன மாதிரி அசுரர்களை நாசம் செய்யவும் முடியும் ராஜ்வீர். அதனால ஒரு பொண்ணோட மௌனத்தை அவளோட பலகீனம்னு மட்டும் நினைச்சிடாத. ஏன்னா எப்போ அவ பேசுறாளோ அப்போ உன்ன மாதிரி ஆளுங்க பேச தகுதி இல்லாம போயிடுவீங்க. முடிஞ்சா இந்த தடவை ஜெயில இருந்து நீ வெளியே வரும்போது கொஞ்சமாவது திருந்து ட்ரை பண்ணு. நான் ஏன் சொல்றேன்னா, உன் வயசான காலத்திலயாவது நீ நிம்மதியா வாழணும்ல, அதுக்காக தான். இந்த வரலாறு தான் சாட்சி. எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்ச்சியாலையும் துரோகத்தாலையும் அடையணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாளைக்கு நிம்மதியா வாழ முடியாது ராஜ்வீர். எந்த விளையாட்டையும் பொய் பித்தலாட்டத்தோட விளையாடுறவங்க எப்பவுமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்னைக்கும் தோத்து மட்டும்தான் போவாங்க.